பீதியை கிளப்புறது. இந்த காலையில வேப்பலையை வைக்கலைன்னா உனக்கு வந்து இந்த இடத்துல பேய் வந்துடும் இப்படின்னா பயமுறுத்துறது. இந்த இடத்துல நீ இந்த 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 கோயிலை நம்பிக்கிட்டு இருக்க, நீ அந்த கோயிலுக்கு போனேன்னா உன்னை வந்து சாத்தான் அடிச்சிரும், அதனால இங்கே தான் நீ வரணும் அப்படின்னு வந்து அந்த மாதிரி மிரட்டுறது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தவறான செயல்னு வச்சுங்க. இதை விட இன்னும் முக்கியமானது, தமிழ்நாட்டுக்கு உரிய ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் அண்ட் எராடிகேஷன் ஆஃப் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அண்ட் அதர் இன்ஹியூமன் ஈவில் அண்ட் அகோரி பிராக்டிசஸ் அண்ட் பிளாக் மேஜிக் ஆக்ட் 2022. அதாவது இந்த பலி கொடுக்கறது, அதுக்கப்புறம் பிணங்களை தோண்டி மாயாஜால வித்தை காமிக்கிறது, அதுக்கு உண்டான பரிகாரம் செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் பண்ணுறத செக்ஷன் 3 and 4ல் இந்த பிளாக் மேஜிக் தவறான நம்பிக்கை அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 வருஷம் தண்டனை வந்து உண்டுன்றது முக்கியமான விஷயம். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால மறந்தும் கூட, இது வந்து மோசடி செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மறந்தும் கூட தவறாக இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, தெரியாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டு, ஒரு உள்ளுணர்வு ஏற்படுறதுன்னா நீங்கள் உடனே உள்ளுணர்வு ஏற்பட்டுச்சு கடவுள் வந்தாருன்னு நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கல் டிஸார்டரு. அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் டிஸார்டர் வந்து நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கிறதுன்னு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஜாதகம் பரிகாரம்னு எதையாவது பேசி மாட்டிக்காதீங்க. ரொம்ப ஆபத்து அது தெரிஞ்சுங்க.